கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் வாழ்நாளில் ஒரு நாளை நம்மளுக்கு கூட்டி கொடுத்து அவரோட தெய்வீக திட்டத்தையும் அவரோட ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க இந்த நாளிலும் நம்மளுக்கு ஒரு கிருபை சேர்ந்திருக்கார். இந்த நாளிலும் நம்ம விசேஷமாக என்ன ஒரு டைம் பீரியடில் இருக்கோன்ட்டு உங்களுக்கே தெரியும். கடந்து ஒரு 3 மாதமாக நம்ம தியானித்து கொண்டு வருகிற பாடம் நம்ம பார்க்கும்போது மெமரியல் சப்ஜெக்ட்ஸுங்களை அதிகமாக நம்ம பேசப்படுற ஒரு காரியமாக கூட இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளை என்ன பண்ணனாக்கா ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த ராபோஜனத்தில் நம்ம பங்கு பெறும் போது நம்ம மனநிலைமை, நம்மளோட சூழ்நிலை சரியாக நம்ம பகுத்தறிந்து நம்ம அந்த ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம அதை பானம் பண்ண வேண்டுமாய் கூட நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதுக்கு ஒட்டினதாக ஒரு பாடத்தை கூட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாடத்தோட தலைப்பு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 3 மரியாள்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்கலாம். இது ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்கா 3 Marys in the life of Jesus Christ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த பாடம் அநேக பேர் கடந்து வந்திருக்கலாம், யாருக்கும் புதுசாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் தேவன் ஒரு சில பாடங்கள், நுணுக்கமான காரியங்கள் வச்சுருக்காரு. இது மூலியமாக நம்மளுக்கு என்ன இன்றைக்கி பாடம், இது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு தான். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸில் எல்லாமே பார்த்த சப்ஜெக்ட்ஸுக்கு தான் நம்ம அதிகமாக பார்க்குவோம். இந்த நாளிலும் எதுக்காக நம்ம அதை பார்க்குறோன்னா நம்ம மைண்டை ரெடி பண்ணுற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த நாளிலும் 3 மரியாள்களை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு கேள்வி மூலியமாக இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்கலாம். முதலாவது, வேதாகமத்தில் எத்தனை மரியாள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஆராய்ச்சிப்படி கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மரியாள்கள் வேதாகமத்தில், அதுவும் முக்கியமாக புதிய ஏற்பாடில் இருக்குதாக கூட இங்கே பேசப்பட்டிருக்கு. அது யார் யார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அதுக்கு வசனமும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் பேர் ஒண்டி நான் சொல்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவோட தாயார், அந்த மரியாள் பற்றி நம்ம பார்க்குவோம். அடுத்ததாக மகதலினா மரியாள். அடுத்த மரியாள் நம்ம பார்க்கும்போது பெத்தானியா ஊராகிய மரியாள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த மரியாள் நம்ம பார்க்கும்போது த மதர் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் ஜோசப் அப்படின்னு சொல்லி இங்கே பேசப்பட்டிருக்கு. இன்னொரு மரியாள் பார்க்கும்போது கிளேபாஸ் என்ற ஒரு மனைவி, அவங்க பேரும் மரியாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த மரியாள் நம்ம பார்க்கும்போது ஜான் மார்க், அவங்க மரியாள் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 7வது மரியாள் நம்ம பார்க்கும்போது த மேரி ஆஃப் ரோம் தேசத்தில் ஒரு மரியாள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கெல்லாம் அதிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புகழ்ந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. முக்கியமாக ஒரு 6லேருந்து 7 மரியாள்களை குறித்து வேதாகமத்தில் இருக்குது. முக்கியமாக நம்ம இந்த மரியாள் என்ற ஒரு பேர் நம்ம பார்க்கும்போது யூதரோட முறைமைப்படி இந்த மரியாள் இப்போ எப்படி நம்மளுக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜில் நம்ம பார்க்கும்போது, நம்ம லோக்கலில் இருக்கும்போது ஒரு காமனான ஒரு பேர் இருக்கும். இப்போ குமார் அப்படின்னு எடுத்தாங்கன்னா எல்லாரையும் குமார் எல்லா பேருக்கு பக்கத்துலேயும் குமார் அப்படின்ற மாதிரி ஒரு இந்தியன் பேருங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மரியாள் என்ற ஒரு பேர் ரொம்ப காமனான ஒரு பேர். அந்த யூதரோட சொசைட்டியில் ஜூவிஷ் சொசைட்டி படி இது ஒரு காமனான ஒரு பேர் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்புறமா இதில் சில பேர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதாவது இந்த மேரி ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் ஜோசப், அந்த மேரியும் த ஒய்ஃப் ஆஃப் கிளைபாஸ், இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், இவங்க 2 பேரும் ஒருத்தர் தான், வேற இல்லை அப்படின்னு கூட சில பேர் சொல்லிட்டு தான் இருக்குது. சில பேரோட கன்ஃபியூஷன் நம்ம பார்க்கும்போது பெத்தானியா ஊராகிய மேரியும் அப்புறம் மக்தலினா மரியாள் மேரியும் 2மே குழப்பம் இனி வரைக்கும்
நிறைய பேருக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இவங்க 2 பேரும் ஒன்றா கூட இருக்கலாம் சில ஆராய்ச்சியாளர்களோடு. ஆனால் நம்ம இவ்வளோ மாரி இருந்தாலும் நம்ம வந்து முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அதிகமாக பிரயாணம் செஞ்ச மேரிகளை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு யார் அதிகமாக நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா முக்கியமாக இது நம்ம மெமரியல் ஒட்டி இருக்கிறதுனால நம்ம அநேக மேரிகளை பார்க்குறதுல வெறும் ஒரு 3 மேரிகள் மட்டும் நம்ம பார்த்து அது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஒரு பாடம், ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சின்ன பாடம் தான், ஆனால் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து தேவன் இந்த ஒரு பாடத்தில் வைத்திருக்குவார்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது எந்த மரியாள் குறித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேரி யாருனாக்கா த மதர் மேரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தாயாளாகிய மரியாள் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த மதர் மேரியை தேவன் எவ்வளோ அருமையாக சூஸ் பண்ணியிருக்காருனாக்கா ஒரு உன்னதமான ஒரு லேடி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஒரு ஹையஸ்ட் மோட்டிவ் கொண்ட ஒரு லேடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது தேவன் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அவரோட சொந்த குமாரன் இந்த உலகத்தையே ரட்சிக்க என்ன பண்ணுறாருன்னா அவரோட சொந்த குமாரன் இந்த பூமியில் அனுப்புகிறாரு. இந்த பூமியில் அனுப்புறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வந்து தேவன் என்ன பண்ணான்னா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இது சாதாரணமான ஒரு பொருள் இல்லை ஒரு சாதாரணமான உலகத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் ஒரு பொருள் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் போது இந்த வீட்டுக்கு அது போகும்போது எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் அது போகுது. அந்த மாதிரி இந்த உலகத்தையே படித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கார். அவரோட குமாரன் இந்த பூமியில் அவர் வர வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ எகிப்து முழுவதும் தேவன் பார்க்குறாரு. அதில் ஒரு ஸ்திரீ கூட யாருமே தேவனுக்கு பாத்திரம் ஆகல. ஆனால் ஒரு ஸ்திரீ தவிர அதுதான் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது த மதர் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பூமியில் அநேக ஸ்திரீகள் இருக்காங்க. எல்லா ஸ்திரீகளையும் எதிர்பார்க்குறாங்கன்னா மேசியா பொறுக்குவார்னு எதிர்பார்த்துன்னு வந்துடுற ஒரு ஸ்டேஜில் எந்த ஒரு அந்த கர்ப்பம் வந்து எந்த ஒரு கர்ப்பத்தையும் தேவன் தேர்ந்தெடுக்கலை. அந்த யாரை ஒண்டி தான் அங்கே தேர்ந்தெடுக்கிறாருனாக்கா மதர் மேரியை வந்து. அப்போது அந்த மேரியோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு தெய்வ பக்தி உள்ள அந்த ஸ்திரீயாக அங்கே விளங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இவங்களை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் சில விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு தாயும் ஒரு மகனும் எப்படி இந்த பூமியில் இருக்காங்க, எப்படிலாம் அதை ஒட்டி தான் நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, இது எவ்வளோ பெரிய வார்த்தை. என்ன சொல்கிறாங்கனாக்கா தேவ தூதர் அங்கே வந்து பயப்படாத அப்படின்றார். அப்போனா ஒரு தூதர் வரும்போது யாரெல்லாம் அந்த தூதரை பார்க்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மயங்கி கீழே விழுறது ஒரு சகஜம். இப்போ கூட அந்த இன்சைன் அந்த சில அந்த ஸ்பிரிட்டெல்லாம் யார் உடம்புலனா வரும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஸ்பிரிட் இப்படி கிளம்பும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மயங்கி கீழே விழுவாங்க. இந்த கான்செப்டில் எங்கேருந்து அவங்க இது பண்ணாங்கனாக்கா இது உண்மையான தூதர்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ஸோ அந்த தூதரோட ஃபஸ்ட்டு வார்த்தையை என்ன சொல்கிறாங்கனாக்கா, மரியாள் நீ பயப்படாத. ஏன்னா ஒரு பயம் கண்டிப்பாக அங்கே வரும். நீ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா பயப்படாதன்னு சொல்கிறாரு. நீ தேவனோட பார்வையில் என்னன்னாக்கா ஒரு ஃபேவரை நீ வந்திருக்கு உனக்கு. தேவன்கிட்டேருந்து என்ன வந்திருக்குனாக்கா ஒரு ஃபேவர் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தூதர் அங்கே பேசுறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் நம்ம படிக்கலாம். 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க என்ன பேசுறாருனாக்கா, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை நீ பெற்றெடுக்குவ, அந்த குமாரனோட பேர் வந்து இயேசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா, மேசையை அப்போ பெருக்குவார்ன்ட்டு இஸ்ராயல் ஜனகம் முழுவதும் காத்திருந்த ஒரு காலம். ஒரு ஸ்திரீயோட கர்ப்பம் கூட ரொம்ப இம்பார்ட்டன் அங்கே. ஸோ அந்த இடத்துல யாருன்னா விபச்சாரம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கல்லடிச்சு கொன்னுறுத்தா கூட நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு வர்ஜின், ஒரு கன்னி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கர்ப்பம் தரிக்கிறாங்க. இந்த ஒரு காரியம் வந்து யாருக்கு தெரிய வருதுன்னா, யோசஃபே நடுங்கிறார். யோசப் என்ன பண்ணுறாரு, இந்த மரியாள் வந்து ஏதோ இல்லீகல் கான்டாக்டில் இருந்திருக்குவாங்கன்னு சொல்லி யோசஃபே என்ன பண்ணுறாருனாக்கா, இதை விட்டு நம்ம விலகிடலாம், டைவர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறாருங்க. ஸோ யோசப்க்கும் அந்த இடத்துல இதே தூதர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்குவார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேரண்ட்டாக இருந்து இந்த குழந்தைய நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வளர்த்து எடுக்கணும், இது தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி கூட இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க 2 பேருக்கும் அந்த தூதர் வந்து பேசுகிறதா கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ யோசெஃப் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த தூதர் பேசலைனாக்கா யோசெஃப் கூட அந்த இடத்துல நம்ம அப்போ கரெக்டான ஒரு பேரண்ட் யாரோ வளர்க்கணும்னாக்கா தேவனுடைய குமாரனை அங்கே வளர்க்கணும்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, இந்த இடத்துல இப்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு தூதர் வந்து பேசுகிறார். தூதர் பேசி என்ன சொல்கிறாங்கனாக்கா, மகா பெரிதான தேவனோட திட்டம் இந்த பூமியில் கிறிஸ்து வந்து தன் ஜீவனை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணனாக்கா, அவர் ஒரு காரியத்துக்காக வராரு. அந்த காரியத்தை நிறைவேற்றத்துக்கு யார் வராங்கனாக்கா, ஒரு பாத்திரமாக அங்கே மரியாள் வராங்கன்னு பார்க்குறோம். யாரோட சித்தத்தை செய்யறதுக்கு, தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு அந்த மரியாள் வராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே போல தான் யாரும் வருதுனாக்கா, இயேசு கிறிஸ்துவும் வரார். யார் என் நிமித்தமாக போவாங்கன்னு பிதாவாகி தேவன் கேட்கும் போது, இதோ அடியேன் நான் இருக்கேன், நான் போறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, அவ்வளோ பெரிய ஸ்தானத்திலிருந்து தேவ தூதர்களையும் சற்று சிறியவனாகி ஒரு மனுஷன் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாருன்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ 2 பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குனாக்கா, பிதாவாகிய தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு இந்த 2 பேரும் வராங்க அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைத்து வராங்க. அந்த சேம் மைண்டடாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ மரியாள் என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பரிசுத்தாவி மூலியமாக கன்சீவ் ஆகுறாங்க. அது மூலியமாக அவங்க அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கும் போது சின்ன வயசுலேருந்து எப்படி பராமரிச்சுட்டு வந்திருக்குவாங்கனாக்கா, என்னோட மகன் தேவனோட குமாரன், அது கொடுத்த கிஃப்ட்னு சொல்லி அன்பாக அவங்க வளர்த்துருக்குவாங்க. இப்போ கூட இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் போது சில தாயார்கள்னா அந்த குழந்தைய வளர்க்கும் போது எவ்வளோ ஜாக்கிரதையாக 1 வயசு 2 வயசு மட்டும் அந்த தாயார் அந்த குழந்தை குட்டியே இருக்குவாங்க. ஏன்னாக்கா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது பூச்சி கடிச்சிடுமோ, ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்றோமோ, ஏதாவது நக்கி இது பண்ணிடுமோன்னு சொல்லி அது கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா அரவணைச்சா. இதே போல் எக்ஸ்பீரியன்ஸில் யாருக்கு ஆயிருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனோட குமாரன் இருந்தாலும் அந்த ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்துவ அந்த அளவுக்கு அந்த மரியாள் வந்து வளர்த்துருக்குவாங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக ஹஸ்பண்டாக யோசேப் வந்து அங்கே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஒரே சிந்தனையில் வந்து ஒரே நோக்கத்துக்காக இவங்க 2 பேரும், மரியாளும் வராங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வராங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்படியே வளர்த்துன்னு வரும்போது 12 வயசு ஆலயத்தில் என்ன பண்ணுறாருங்க, இவர் போய் பிரசங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அநேக நியாய பிரமாணங்களை கற்றுக்கிறாரு. 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா அநேக விஷயங்களை கற்று 30வது வயசில் என்ன பண்ணுறாருனாக்கா ஞானஸ்தானம் அங்கே எடுக்கிறதா கூட நம்ம பார்க்குறோம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா சில ஒரு அற்புதங்களை கூட அவர் அங்கே செய்கிறதா நம்ம பார்க்குறோம். அந்த முதலாவது அற்புதம் அங்கே என்ன பண்ணுறாருனாக்கா, கானாமூர் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்குள்ளே போகிறார். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து பற்றி யாருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க தாயாருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு குறைபாடு, திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சுனாக்கா கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல இப்போ கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் எல்லாம் ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. வெளியூரத்துலேருந்து அநேக பேர்கள் வந்திருப்பாங்க, ரிலேஷன் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருப்பாங்க.
அந்த இடத்துல டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிட்டு போகக்கூடாதுன்ட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா மரியாள் வந்து ஒரு யோசிக்கிறாங்க, என்னோட மகன் அங்கே இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நான் சில விஷயங்கள் கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஒரு சஜஷனை அங்கே கேட்குறாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க, கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாருனாக்கா, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னோட வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த வார்த்தை அவங்க வந்து மரியாள் கிட்ட சொல்லும் போது மரியாள் வந்து துக்கமாயிருக்குவாங்களா? உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என்னோட வேலையை வரல. ஒரு தாய்க்கு வந்து கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளையாக தான் கிறிஸ்து இருந்திருக்குவார். இந்த இடத்துல அந்த வார்த்தையை அங்கே சொல்லும் போது மரியாள் வந்து அந்த சூழ்நிலை அப்படி, அந்த இடத்துல திராட்சை ரசம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்க போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனா உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவங்க துக்கம் அறிஞ்சிருக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லை. அவங்க கிட்ட அந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சான், ரெண்டு பேருக்குள்ளோ நல்ல ஒரு புரிதல் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்து வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயத்த அங்கே செய்கிறாரு. என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து அந்த கானா ஒரு கல்யாணத்தில் வந்து செய்கிறாரு. அவங்க குடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, முன்ன வந்த திராட்சை ரசம்னா இந்த திராட்சை ரசம் ரொம்ப இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட அங்கே சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அப்போது அந்த மேரியோட மனநிலைமை கூட நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. எப்படி அவங்க புரிஞ்சு வச்சுனாக்கா, அவங்க பற்றி நம்ம படிக்கும் போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வாழ்ந்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து இப்போ பாருங்கள், அவங்க வந்து என்னோட மகன் எல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி அவங்க மேன்மைப்படுத்தலை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். கரெக்டான ஒரு பாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், 30 வயசு வரைக்கும் யாரோட பேச்சு கேட்டிருக்கலாம்? இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும்போது அவன் தாயார் பேச்சை தான் கேட்டிருக்கலாம். 30 வயசு ஆயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார் இல்லைங்களா? அந்த ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பிறக்கோ இப்போ யாரோட பேச்சு தான் அவர் கேட்கணுங்க? பிதாவாகிய தேவனோட பேச்சு தான் அங்கே கேட்கணும். அதனால தான் உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கறத நம்ம பார்க்குறோம். சரி, அந்த ஒரு கல்யாணத்துக்கு யார் யார் வந்திருக்குவாங்கன்னு பார்க்கும்போது யூதயா முழுவதும் சமாரியா முழுவதும் என்ன பண்ணியிருக்குவாங்கனாக்கா எல்லாருமே வந்திருக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். முதல் அற்புதம், உலகம் எங்குமும் அவரோட கீர்த்தி, அவரோட ஃபேமஸ் வந்து எங்கே போயிருக்கனாக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். இப்போ வந்த சொந்தக்காரெலாம் என்ன பண்ணியிருக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சு எல்லாருக்குமே என்ன இருக்குங்க, ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட பேர் வந்து எந்த அளவுக்கு அந்த மேரேஜில் ரொம்ப பிரபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் ஊரெல்லாம். இப்போ இயேசு கிறிஸ்துவோட பேர் ஒண்டி தான் பிரபலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க தாயாகிய மரியாள் பேர் கூட பிரபலம். யாருனாக்கா, இது யாரோட பையன் தெரியுங்களா? மரியாளோட பையன். மரியாளோட பையன் தான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருந்து அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க என்ன ஆயிருக்குவாங்கனாக்கா, இப்போது ஒரு கேள்வி, இப்போது மேரி இருக்காங்க இல்லைங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வந்து ஒரு புள்ளையை வளர்க்குறாங்க. அந்த புள்ளை வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ஒரு காரியத்தை செஞ்சிடறாரு. நல்லா அம்மாவுக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்றாரு. நல்ல ஒரு காரியத்தை பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டார். நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குது. இது கிடைக்கும் போது அந்த தாயாருக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் நான் வளர்த்துலேயே எனக்கு என் பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெருமையை சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி எந்த தாயாருக்காக இருக்கட்டும் அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு ஹியூமன்லி ஃபீலிங் கண்டிப்பாக வந்தே வரும். இது வந்து இயேசு கிறிஸ்து அவங்க தாயாருக்கு இருந்திருக்குமா? இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த அற்புதத்தை உலகெங்கும் போது இது மரியாளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் அங்கே இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே இருந்திருக்காது. அவங்க எந்த அளவுக்கு அவங்கள வந்து தாழ்த்தியிருக்காங்கனாக்கா அவங்களுக்குள்ள அந்த பெருமை வந்து வந்திருக்காது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது என்னோட பையன், என் பையன் தான் எல்லாமே போய் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேன்மை அவங்க படுத்திக்கல அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கும்போது அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குனாக்கா புதுசாக இருக்குது. இது என்னோட பையன் சொல்லி அவர் என்ன பண்ணுறார், இவர் யார், கார்பெண்டர் அப்படின்றாங்க. ஆனாலும் அவர் மேன்மைப்படுத்தலை. அவங்க தாயாரும் வந்து என்ன பண்ணல,
ஒரு ஃப்ளெஷ்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க வச்சுக்கல அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தையாக இருக்கும் போது ஒரு 8 வயசில் அவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு வந்து 8ஆம் நாள் ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. யூதர்களோட முறைப்படி அது வாசிக்கலாம் நம்ம அந்த வசனத்தை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இப்படி அவர் ஜனங்களோடே பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். ஓகே, இது அவரோட 12 வயசில் நடக்கிற ஒரு காரியம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்போது அவர் 12 வயசில் அவர் அந்த ஆலயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தாயாரும் வராங்க, அவங்களோட சகோதரனும் வந்து வெளியே வந்து அங்கே நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் காணாத போய்ட்டுறாரு. அந்த இடத்துல அவங்க தேடி வராங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 47. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். பாருங்க, அப்போ ஒருத்தர் போய் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உங்க தாயாரும் உங்களோட சகோதரனும் உங்ககிட்ட பேசுறதுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, பாருங்க, அந்த சீஷர்கிட்ட என்ன சொல்றாருனாக்கா, என்னோட தாயார் யார், என்னோட சகோதரர் யாருன்ட்டு ரிட்டன் கேட்குறாரு. அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா இது தாயார் வெளியே நிற்கிறாங்க, சகோதரர் வெளியே இருக்காங்கன்னு சொல்லும் போது என்கிட்டே வந்து என் தாயார் யார், என் சகோதரர் யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்துருக்குவாங்க. அதுக்கு பிரதி உத்தரமாக என்ன பதில் சொல்கிறாருனாக்கா, 49 படிங்க. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பாருங்க, என்ன சொல்லிடுறாருனாக்கா, அவரோட கையை நேராக நீட்டிடுறாராம். நீட்டி அவங்க சீஷர்கள் மத்தியில் என்னோட தாய் வந்து இவங்க தான் நீறாரு, என்னோட சகோதரன் வந்து இவங்கள தான். ஏன் காரணம்னாக்கா வாசிக்கலாங்க. 50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கும் சகோதரனும் சகோதரியுமாய் தாயுமாய் இருக்கிறாள் என்றார். பாருங்க, பரலோகத்தில் இருக்க எங்களோட பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் என்னோட தாயும் பிரதரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, சகோதரர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வார்த்தையை நேராக அவர் பேசும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து எப்படி ஒரு நாள் பேச முடியுது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மேரி என்ன பண்ணியிருக்குவாங்கன்னா, இவரை அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து யார் என்னோட தாயார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கலங்கியிருக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. ஏன்னாக்கா இவர் பிதாவின் வேலையை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்ட்டு யாருக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் பார்க்கும்போது மரியாளுக்கு. ஏன்னாக்கா அவரோட பேச்சுகள் எல்லாமே புதுசாக அங்கே இருந்தது. தேவனோட வார்த்தையை தான் அவர் பேசுகிறாரு, அவர் அந்த பிஸ்னஸில் தான் அவர் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு என்ன ஆகுதுனாக்கா ஒரு புரிதலுக்குள்ளே இவங்க போயிருக்குவாங்கன்னு சொல்லி. யார் என்னோட தாய்? அப்போ இந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த தாயோட மனசு எப்படி இருந்திருக்கானாக்கா, இவர் தேவனோட வேலையை செய்கிறாருன்னு தான் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைண்ட் லெவலில் அவங்க தண்ணியே அவங்க ஆயந்தம் பண்ணியிருக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அவங்க எந்த விஷயத்துலையும் அவங்கள வந்து இயேசு கிறிஸ்து இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு மன கஷ்டத்துக்குள்ள ஒரு ஃப்ளெஷ்லி எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கூட நம்ம அநேக ஊழியர்கள் செய்கிறோம். ஊழியர்கள் செய்யும் போது ஒரு சகோதரன் வந்து ஒரு சத்தியத்துக்குள்ளே போகும்போது, ஒரு சகோதரி வந்து ஒரு சத்தியத்துக்குள்ளே போகும்போது எத்தனை பேர் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்? நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் அவங்களுக்கு எப்போவுமே நீ ஸ்பிரிச்சுவலாக பைபிள்னு போறியே, ஆனால் வீட்டில் வந்து எனக்கு இது வாங்கி கொடுக்கல அது வாங்கி கொடுக்கல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நீ மீட் பண்ண மாட்டேன், ஃப்ளெக்ஸ்லி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி அநேகர்கள் ஃபீல் பண்ணுறது கூட இருக்குது. அந்த வகையில் இயேசு கிறிஸ்தோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவங்க தாய் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா அவங்களோட மகன் என்ன பண்ணுறாருனாக்கா அநேகரோட சத்தியத்தை அநேக பேருக்கு சத்தியம் சொல்ல போகிறாரு, அநேக பேருக்கு ரட்சிப்பாக இருக்க போகிறாரு. அதை வந்து அவங்க தாய் வந்து ரொம்ப கிளியராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து அவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா
அவர் அந்த 12 வயசில் வந்து அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அந்த சின்ன குழந்தையில இன்னொரு இன்சிடெண்ட்டை நம்ம படிக்கலாம். அவங்க விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. யாரை கொண்டு போகிறாங்கனாக்கா, ஒரு இயேசு கிறிஸ்துவ வந்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. சரி, கொண்டு போகும்போது அந்த யங் கப்புள்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா, அதை நம்ம படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 28. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். பாருங்க, அப்போ வந்து சிமியோன் என்ற ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்துல ஆலயத்தில் வந்தார். அவர் வந்து எப்படி இருந்தார்னாக்கா, ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தாராம், இயேசு மெசையாவை பார்க்கணும்ட்டு. சரி, பார்க்கணும்ட்டு சிமியோன்றவர் வந்து அந்த ஆலயத்தில் வெளியவே நின்று இயேசு கிறிஸ்து எப்படி அதை நான் பார்க்கணும்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணியிருந்த ஒரு காரியம். அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்கலாங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சீமோனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, பரிசுத்தாவி வெளிப்படுத்தியிருக்கு, நீ கிறிஸ்துவை காண மட்டும் நீ மரணமே அடைய மாட்ட அப்படின்னு சொல்லி அங்கே பேசப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவை பார்க்குற வரைக்கும் நீ சாவ மாட்டேன்னு ஒரு ப்ராஃபஸி வந்து அவருக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு காரியத்தை வந்து அவர் அங்கே பார்க்குறாரு. அப்படி 27 படிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாணத்தின் முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் சட்டப்படி அவருக்கு என்ன பண்ணாங்க, 8ஆவது நாள் விருத்த சேதனம் பண்ணோம். கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அங்கே பரிசுத்த ஆவியை கொண்டு ஒரு மனிதன் வந்துடுறா, அந்த ஆலயத்தில் நிற்கிறாரு. அவங்க யாருனாக்கா, அவர் தான் சீமோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ யார் அவங்க கொண்டு வரதுனாக்கா, யோசேஃபும் மேரியும் கிறிஸ்துவ அங்கே கொண்டு போகிறாங்க. அப்போது அந்த டைமில் தான் அவர் வெளியில் நின்று யார் பார்க்குறதுன்னு பார்க்கும்போது இது சீமோன் பார்க்குறாரு. 28 படிங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, பாருங்க, அது பார்த்த உடனே இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த குழந்தைய கையில் இப்படி வாங்கி தேவனுக்கு வந்து நன்றி சொல்கிறதா கூட நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து 29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துவ பார்க்குற வரைக்கும் எனக்கு என்னக்கா சாவே இல்லைன்னு கூட தெரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டாரு, நான் என்ன பண்ணுறேன், சமாதானமாக இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா அங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவங்க தாயார் வந்து 2 பேருமே இயேசு கிறிஸ்து யூதர் முறைப்படி அந்த விருத்த சேதனை பண்ணலான்னு கொண்டு வரும்போது அந்த இடத்துல அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. உச்சகட்ட சந்தோஷமாயிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, இவரை பார்த்துட்டேன் நான், இப்போ நான் சந்தோஷமாக நான் சமாதானமாக வீட்டுக்கு போகிறேன். அது இல்லாமல் இவர்னா புறஜாதிக்கு வந்து இவர் ஒரு ஒளியாக இருக்குவாருன்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற மேரியும் ஜோசஃபும் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்குவாங்கனாக்கா, என்னோட பையன் வந்து புறஜாதிங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அப்படியே தொடர்ந்து படிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தையும் என் கண்கள் கண்டது என்றார். பாருங்க, சகல ஜனங்களுக்கும் நீங்க ஆயத்தம் பண்ணீங்க இல்லையா, அந்த ரட்சணத்தை வந்து என்னோட கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிமியோன் சொல்றாரு. அடுத்து, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, யோசேப்பும் அவங்களோட தாயாரும் இவர் வந்து அந்த ரட்சணியத்தை என்னோட கண்கள் கண்டது, இவர் புறஜாதிக்கு ஒரு வெளிச்சமா இருக்குவார் அப்படின்னு சொல்லும் போது யோசேஃபும் அவங்களோட தாய் மரியாள் என்ன பண்றாங்கனாக்கா ஆச்சரியமாயிடுறாங்களாம். மார்வெல்டுன்னு அப்படின்னு இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறாங்க. ரொம்ப இந்த மாதிரி என்னோட புள்ளியை வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படி. ஸ்டார்டிங் யாராக இருந்தாலுமே ஒரு குழந்தைய தூக்கி ப்ரேஸ் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தாயாருக்கு வந்து தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த இடத்துல ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்லிட்டு இம்மீடியட்டாக ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. வாசிக்கலாம் 35ஆம் வசனம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். பாருங்க, இப்படி சொல்லிட்டு
டக்குன்னு என்ன பண்ணுறாருனாக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு டைமில் உன்னோட ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போடும் அப்படின்னு சொல்லிடுறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, உன்னோட ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல பட்டயம்ன்ற ஒரு வார்த்தை, ஸ்வாடுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரீக் வேர்டில் வந்து ராம்ஃபியா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் G4501 இதுக்கு மீனிங் வந்து ஏ ப்ராட் ஸ்வாட் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு பட்டயம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சிம்பாலிக் மீனிங் இதுக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு டீப் பெயின், அதாவது இன்டென்ஸ் சாரோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு துக்கம், ஒரு மனுஷ அளவில் அவங்களுக்கு ஒரு வலி ஏற்படும். ஒரு நீண்டிய ஒரு இன்டென்ஸ் துக்கம்னாக்கா ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத ஒரு சாரோக்குள்ளே அவங்க போயிடுவாங்க, கஷ்டத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சீமோன் வந்து எப்போ அவர் ப்ராஃபஸியாக சொல்லிட்டாருனாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு 8 வயசு இருக்கும் போதே ப்ராஃபஸி பண்ணிட்டார். இந்த இயேசு கிறிஸ்துக்கு 8 வயசு இருக்கும் போதே அவங்க ப்ராஃபஸி பண்ணும்போது மரியாள் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட மைண்டை ரெடி பண்ணியிருக்குவாங்க. ஏன்னா மரியாளுக்கு வந்து 33 வயசுல தான் அவர் இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது மட்டும்தான் அது கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ இல்லை, அவங்களுக்கு பிறக்கும் போதே, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அந்த ஒரு தீர்க்க தரிசனம் வந்து யார் சொல்லியாச்சுங்க, சீமோன் வந்து அங்கே சொல்லியாச்சு. உன்னோட ஆத்மாவையும் ஒரு பட்டயம் ஏன்னா உருவி போவோம் அப்படின்னாக்கா, உனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கம் வந்து உண்டாயிடும். ஏன்னாக்கா ஃப்யூச்சராக நடக்க போகிற விஷயத்தை யார் சொல்லியாச்சுங்கனாக்கா, சீமோன் வந்து அங்கேயே சொல்லிட்டாரு, சிமியோன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து இது எப்போ தான் மேரி பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, இந்த உனக்கு துக்கம் ஆகும்னு சொன்னார் இல்லைங்களா, இந்த துக்கமான விஷயத்தை எப்போ தான் அவங்க பார்த்துருக்கலாம்னாக்கா, அவர் சிலுவையில் அடிக்கும் போதா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாதுங்க. அது எப்போ பார்த்துட்டாங்க தெரியுங்களா, அவங்க எப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அப்பயே பார்த்துட்டாங்க. ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வந்து அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு. அந்த ஒரு சின்ன லிட்டில் டேஸ்ட் தேவன் அவங்களுக்கு கொடுத்தாரு. எப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அப்போ வந்து 2 வயசு குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லாரையும் கம்ப்ளீட்டாக சாவடிங்க. அப்போ உடனே எங்கே கொண்டு போகிறாங்கனாக்கா, அந்த குழந்தையும் கூப்பிட்டு கொண்டு அவங்க எகிப்துக்கு போகிறாங்க, சென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சின்ன டேஸ்ட் வந்து தேவன் என்ன பண்ணிடுறாருனாக்கா அப்போவே அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துக்கு பொறுக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருனாக்கா ஒவ்வொரு விஷயத்துலையும் யார் என்னைக்கு எதிராக யார் ராஜா, நான் ராஜா எங்கே போய் என்னைக்கு எதிராக யார் ராஜான்னு அந்த எல்லா வயசு குழந்தையும் அங்கே சாவடிக்கிற ஒரு காரியத்தை கூட ஒரு சோதனைகளும் அங்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இது வந்து தாயாகிய மரியாள் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவனோட திட்டம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கினாங்களாம். அது என்ன விஷயம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவ்வளோ நாள் என் குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இது என் குழந்தை இல்லை, இது தேவனோட குழந்தைன்னு சொல்லி தெளிவாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இது தேவனோட குமாரன்னு சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க. அதனால தான் சிலுவையில் அவ்வளோ அடிகள், அவ்வளோ பாடுகள், அவர் காரித்து போகும்போதும் தலையில் கொட்டும் போதும் அநேக அந்த சிலுவையில் ஒரு காரியங்களும் நடக்கும்போது அந்த தாய்க்கு அது பேர் பண்ணுற ஒரு சக்தி, அதாவது அந்த தகுதி அவங்களுக்கு அங்கே கிடைச்சிருந்தா கூட நம்ம பார்க்குறோம். அது தாங்கக்கூடிய அந்த வலிகள் வேதனைகள் தாங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பாக்கிலும் அவங்களுக்கு தாங்கக்கூடிய அந்த வேதனை வந்து அவங்க தாய்க்கு அதிகமாக இருந்திருக்கும். அந்த ஒரு காரியமெல்லாம் தேவன் வந்து அவங்க மைண்ட் லெவலில் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த ரத்தம் வெள்ளமாக வரும்போது கூட அநேக காரியங்களை வந்து அவங்க பார்த்துட்டாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, புறஜாதிகளுக்கு ஒரு வெளிச்சம், எல்லா நியாய பிரமாணம் என்ன பண்ணுவார், இவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி கூட வாசிக்கல ஒரு வசனம், கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டான். யூதரோட பொறுமையின்படி மரத்தில் யாரெல்லாம் தூக்கப்படுறாங்களோ அவங்களாம் சபிக்கப்பட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ சபிக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிட்டாருனாக்கா அந்த மரத்தில் அவங்க போயிட்டார். ஆனால் அவங்க தாயார் க்ளீனாக தெரியும், என்னோட மகன் ஒரு தப்பு பண்ணல,
அவர் வந்து ஒரு பிளேம்லெஸ், ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அவருக்குள்ள ஒரு மாசம் இல்லை, ஒரு குற்றங்களும் அவர் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு காரியம்லாம் யார் அவங்க கிளியராக புரிஞ்சிருக்குவாங்கனாக்கா அந்த மரியாள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த தாயார் வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மகனை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா பிடிக்கிறாங்க. இந்த கெத்செமனே தோட்டத்தில் பிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி நைட்டில் அநேக விசாரணைகள் இப்போது. அதுக்கப்புறம் 40 அடி அடித்து விட்டலான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமும் பிலாத் காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனாலும் முடியல. அதனால எங்கே கொண்டு போகிறாங்கனாக்கா சிலுவை தண்டனைக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காட்சிகள்லாம் அவங்க தாய் கூட நின்னே எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்குவாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க தாய் இவ்வளோ செஞ்சாங்கல்ல, இவ்வளோ செய்யும் போது அவங்க தாய் வந்து கான்சக்ரேட்டடா? ஒரு கேள்வி நம்ம பார்க்கும்போது அவங்க தாய் இன்னும் கான்சக்ரேட்டடே ஆகல. அப்போ அவங்க தாய் வந்து இவ்வளோ காரியங்களை வந்து அவங்க செஞ்சுருக்காங்கனாக்கா எந்த அளவுக்கு அவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு புது சிருஷ்டியாக அவங்க வாழ்ந்திருக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அந்த தாய்க்கு வந்து எது உச்சகட்டமாக இருந்திருக்கும்? இவ்வளோ செய்கிறதுக்கும் ஒரு காரணம் எது அவங்களுக்கு உச்சகட்டமாக இருந்திருக்குனாக்கா அது வந்து அவங்களோட விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு சில வசனங்களை படிக்கலாம். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். பாருங்க, ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியாச்சுனாக்கா, நான் வந்து ஆண்டவருக்கு அடிமை, உன்னோட வார்த்தையபடியே ஆக கடவுது. இது வந்து கப்ரியேல் தூதர் வந்து சொல்லும் போது அடியே நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஐ ஆம் த சர்வன்ட், லார்ட்ஸ் சர்வன்ட் அப்பயே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் லெவலில் அவங்க ப்ரிப்பரேஷன், அதுதான் மரியாதை வந்து தேவன் வந்து நார்மலாக தேர்ந்தெடுக்கல, ஒரு உன்னதமான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க செஞ்ச ஒரு காரியம் வந்து, அதுவும் ஒரு தாயா இருந்து அநேக காரியங்கள் வந்து கிறிஸ்துக்கு அவங்க செஞ்சுட்டாங்க. அல்டிமேட்டாக அவங்கக்கிட்ட என்ன அதிகமாக இருந்திருக்குன்னு பார்த்தாக்கா தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த ஃபேத் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இன்னொரு வசனம் படிக்கலாம். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றாள். பாருங்க, விஸ்வாசனால பாக்கியவதி, she is and blessed she is that believeth அப்படின்னு இருக்கு. நம்புறாங்க இல்லையா, அவங்க பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க பாக்கியவதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களோட பாக்கியம் வந்து அவங்க மரண பரியந்தம் கிறிஸ்து கிட்ட அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு வசனம் கூட படிக்கலாம். ஆக்ஸ் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து போயிட்டா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களோட சீஷர்கள் கூட அவங்க சகோதரர்கள் கூட எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மரியாள் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துக்காக ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு சத்தியத்துக்காக அதிகமாக ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் முதல் மரியாதை குறித்து நம்ம பார்த்த ஒரு காரியம். அந்த தாய்க்கு இருந்த ஒரு விசுவாசம் ரொம்ப உன்னதமான விசுவாசம் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட சொந்த குமாரனே கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்கனாக்கா அவங்க மைண்ட் லெவல் அவங்க ரெடி பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். எந்த விஷயத்துலையும் இது தேவனோட சித்தத்துக்கு அவங்க தடையாக அவங்க இருந்ததில்லை அவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களோட பாண்டேஜ் வந்து ரொம்ப க்ளோசஸ்டாக அங்கே இருந்திருக்கு. இதுதான் முதல் மரியாதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம எந்த மரியாதை குறித்து நம்ம பார்க்கலான்னாக்கா த மேரி ஆஃப் பெத்தானி ஊராகிய மரியாதை குறித்து நம்ம பார்க்கலாம். சரி, இந்த மரியாதை பார்க்கும்போது இவங்க கூட ஒரு விசேஷமான ஒரு மரியாதை தான். ஆக்சுவலாக இவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக ரத்த சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரத்த சம்பந்தம்லாம் இல்லை, ஆனால் இவங்களோட க்ளோஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, முக்கியமாக இந்த மரியாள் வந்து இவங்களை பற்றி எங்கே இன்ட்ரடக்ஷன் ஆகுறாங்கனாக்கா வாசிக்கலாம். லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஊழியர் செஞ்ச நாட்களில் அதிகமான போகிற ஒரு இடம்னாக்கா இந்த மரியாளோட
வீடு தான், இந்த லாசரஸ் மரியாளனோட வீடு தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதிகமான அவரோட ஊழிய நாட்கள், அவர் செஞ்ச பிரயாசங்கள் எல்லாமே அதிகமாக அவர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற, செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற ஒரு இடமே இந்த மரியாளனோட வீடு தான் சொல்லி பார்க்குறோம். ஆஃபன் என்ன பண்ணுவார்னாக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் பேசிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவங்க வருவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ரொம்ப அவங்க செக்யூர்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அவரை வந்து உபசரிச்சிருக்காங்க. மார்த்தாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உபசரிச்சிருக்காங்க. மரியாள் வந்து அவங்க பாத அண்டியில், இயேசு கிறிஸ்துவோட பாத அண்டியில் போய் சத்தியம் கேட்குவாங்க. லாசரஸும் உட்காந்து அங்கே கேட்குறத கூட நம்ம பார்க்குறோம். அந்த பிக்சர் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி பிக்சர் போல் அங்கே இருக்கும். நம்ம ஒரு அதே வசனத்தை படிக்கலாம். 10:42 படிச்சுங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, அந்த இடத்துல மார்த்தாள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, அவருக்காக நான் என்ன பண்ணேனாக்கா ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கணும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாரு, ரொம்ப பிஸியாக ஆகிட்டு அவருக்கு எதுனா என்னோட மாஸ்டருக்கு நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மார்த்தாள் வந்து யாரோட வேலையை தான் செய்கிறாங்கனாக்கா தேவனோட வேலையை தான் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல மரியாள் என்ன பண்ணுறாங்கனாக்கா தேவனோட வேலையை தான் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா தேவனோட வார்த்தையை கேட்குறாங்க. லாசரஸோ வார்த்தையை கேட்குறாரு. ஆனால் இதில் வந்து இவங்க 2 பேர் கம்பேர் பண்ணி ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா மார்த்தாள் வந்து என்னக்கா அநேக காரியத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் தேவையான பங்கு ஒன்றே ஒன்று தான். அது யார் தான் தேர்ந்தெடுத்துருந்தான்? மரியாள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த பிக்சர் 4 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து, மார்த்தாள், மரியாள், அப்புறம் லாசரஸ். இந்த பிக்சர் அப்படியே வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் நம்ம எடுக்கலாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து பாத அடியில் வந்து யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த மரியாள், இதுதான் 144,000 குறிக்குது. அடுத்ததாக மார்த்தாள். அந்த மார்த்தாள் நம்ம பார்க்கும்போது யாரோட வேலைக்கு, யாரோட வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அவங்க அநேக காரியத்தில் அவங்க பிஸியாக இருந்தாங்க இல்லைங்களா. இவங்க தான் தோய்த்தெடுக்கப்பட்ட யாரு திரள் கூட்டத்தை வந்து இவங்க குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லாசரஸ் உயிர் தெழுந்து வந்தார் இல்லைங்களா, இவங்க வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் இவங்க வந்து குறிக்கிறதா கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இங்கே வருத்தா கூட நம்ம பார்க்குறோம். அதாவது தேவையானது ஒன்றே, அந்த மாதிரி யார் இந்த தேவையானது ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த மரியாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நம்ம கூட தேவனோட வேலைகளை தான் செய்கிறோம். அநேக காரியங்கள் செய்யும் போது முக்கியமாக எது தான் இம்பார்ட்டன்ட்னாக்கா தேவனோட வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். நீ அநேக காரியங்களை செய்யலாம், அநேக வேலைகளை செய்யலாம் மார்த்தாள் மாதிரி. ஆனாலும் நம்மளுக்கு முக்கியமானது ஒன்றே ஒன்று தான். தேவையான பங்குனாக்கா நம்ம மாஸ்டரோட வார்த்தை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மார்த்தா பார்க்கும்போது அநேக காரியங்களும் அவங்க ரொம்ப ஆன்சியஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போது அநேக காரியங்கள் வந்து தேவன் இயேசு கிறிஸ்து பேசியிருந்தாலும் அவர் சுயமாக பேசலை, தேவன்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டது தான் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைக்கு வந்து யார் செவி சாய்த்திருந்து அப்படின்னு சொல்லும் போது இந்த மரியாள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த மரியாள் வந்து எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் இவங்ககிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்காருனாக்கா லாசரஸ் செத்துறாரு. செத்துட்டு பிறக்கோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வராரு. வரும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மரியாள் அழுகுறாங்க. யாரை பார்த்துனா இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இந்த மாதிரி லாசரஸ் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருலாம்? அழுந்தாரு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வெப்ட்ன்னு ஒரு வசனம் இருக்குங்க. அப்போது எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி கூட இன்வால்வ் ஆகிருந்தாருனாக்கா ஒரு குடும்பமாக என்னோட ஃபேமிலின்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரு. ஸோ அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, பைபிள்லேயே சின்ன வசனம் இதுதான், ஜீசஸ் வெப்ட். அப்போது நார்மல் மனுஷனுக்கே ஒரு அழு வருதுன்னா ஒரு பரிபூர்ணமான மனுஷன் வந்து கண்ணீர் விடுத்து எந்த அளவுக்கு அவர் லாசரஸ் மாத்திரம் இல்லை ஒட்டுமொத்த உலகமும்
ஒரு மரண கண்டிஷனில் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, அந்த இடத்துல கண்ணீரை விட்டுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அன்பு வந்து அவங்க நேசிச்சிருக்காரு, அந்த ஃபேமிலி மேலே அந்த அன்பு வச்சிருக்காரு. இப்போ யாருன்னா ஒருத்தர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க க்ளோஸாக இருக்கிறவங்க அழுதாங்கன்னா நம்மளுக்கு என்ன வருங்க, அந்த கண்ணீர் சேர்ந்து வரும். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன வந்திருக்குனாக்கா அந்த இடத்துல அந்த கண்ணீர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இது மாத்திரம் இல்லை, இந்த மரியாள் வந்து அவங்க கிட்ட வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, ஒரு மிகப்பெரிய காரியத்தை கூட அவங்க செஞ்சாங்களாம். அதை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 14:3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்க, நலதம் என்ற ஒரு தைலத்தை என்ன பண்றாங்கனாக்கா அந்த மரியா என்ன பண்றாங்கனாக்கா வந்து அதை உடைச்சி யார் ஊத்துறாங்கனாக்கா ஆண்டவருக்கு வந்து அங்கே ஊத்துறதா கூட பார்க்குறோம். அவரோட பாத அண்டையில் வந்து அவர் என்ன பண்ணாங்க, வெரி ப்ரெஷியஸ், அது ரொம்ப காஸ்ட்லியான அந்த பர்ஃப்யூம் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அது என்ன பண்ணுறாங்கனாக்கா அநேக பூக்கள், லட்சக்கணக்கான பூக்கள் சேர்த்து ஒரு ட்ராப் அதோட சென்ட்டு அந்த பர்ஃப்யூம் எடுக்குவாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம், ராஜாக்கள் யூஸ் பண்ணுற ஒரு காரியங்கள் இது. இந்த விலை மதிக்க முடியாத இந்த தைலத்தை எத்துன்னு வந்து என்ன பண்ணிடுறாங்கனாக்கா அவரோட கால்களில் ஒடிச்சு ஊற்றுறாங்க. தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். பாருங்க, முறுமுறுத்துறாங்களாம். அங்கே இருக்கிற சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த அம்மா இந்த ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முறுமுறுத்துறாங்களாம். முறுமுறுத்து இது 300 தினாரி, ஒரு தினாரியோட ப்ரைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு ரோமன் சோல்ஜரோட 1 டே சேலரி தான் ஒரு தினாரி. அப்போ 300 தினாரியை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லி. அந்த காலத்திலே அது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு தைலம்னு சொல்லி பார்க்குறோம். இது என்ன பண்ணுறாங்கனாக்கா யாருன்னா நீங்கள் தரிதருக்கு நீங்கள் குத்தலாம். 4ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது தரிதருக்கு நீ ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, தரிதருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 5ஆம் வசனம் என்ன சொல்கிறாங்கனாக்கா தரிதர்கள் எப்பவுமே உங்ககிட்ட இருக்குவாங்க, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு பார்க்குறோம். அது ஜனங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா சொந்த ஜனங்க அந்த 12 பேருக்காக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்து செஞ்சார், அவங்கள தேர்ந்தெடுத்தார் அப்போஸ்தலர்களுக்காக. ஆனால் சொந்த ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவரை புரிஞ்சுக்கிறதுல அவங்க மேன்மையாக யோசிச்சுட்டாங்கனாக்கா அந்த பர்ஃப்யூம், அந்த ஹாலபெஸ்டர் ஜார், அந்த பர்ஃப்யூம், அந்த பரணியை வந்து ரொம்ப மேன்மையாக நினச்சிட்டாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சிறிது, ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த தாய் மரியாள் வந்து எப்படி பார்த்தாங்கனாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாங்க. இந்த பரிமள தைலத்தை என்ன பண்ணிட்டாங்க, அது ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. என்னால் முடிஞ்சிருந்து என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பரிமள தைலத்தை நான் அங்கே ஒடிச்சு ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காரியம் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இன்னொரு மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு ஸ்மெல்லு வந்து அந்த இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்குனாக்கா ரொம்ப நறுமணம், ரொம்ப சுகந்த வாசனையாக வீசுது. யாருக்கு, இயேசு கிறிஸ்துக்கும் அங்கே இருக்கிற மரியாளுக்கும். அங்கே இருக்கிற 12 பேருக்கும் எப்படி இருந்திருக்குனாக்கா ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் இருந்திருக்கு. ஏன்னாக்கா அவங்க முறுமுறுத்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இது நீங்கள் வேலைக்கு விற்று காசு பண்ணியிருக்கலாமே, அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க கொஞ்சம் கூட அவங்க திங்க் பண்ணல அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். லேவியராகமும் 16:27. பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளில் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவர்கள். பாருங்க, அதாவது டபர்நாக்கல்ல பலி கொடுக்கும் போது இந்த பலியில் வந்து சில இந்த சாணி அந்த இருக்கிற ஒரு வேஸ்டேஜ் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா எடுத்துன்னு போயிட்டு எங்கே கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற கொழுப்பு, அங்கே இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் அவுட்டர் கேம்பில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டெரிக்குவாங்க. சுட்டெரிக்கும் போது அதோட ஸ்மெல் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப அருவருப்பாக அங்கே இருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்மெல் மாதிரி தான் யாருக்கு அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கிற சீஷர்களுக்கெல்லாம். ஆனால் அது மற்றும் இயேசு கிறிஸ்துவோட பார்வையில் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு நறுமணத்தை அங்கே வீசக்கூடிய ஒரு ஸ்மெல்லாக கூட இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம கூட நம்ம சகோதரர் மத்தியில் அநேக பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா
பண்ணுவாங்கனாக்கா இந்த ஒரு காரியத்தை செய்வாங்களாம். ஒரு மாஸ்டருக்காக என்ன பண்ணுவாங்களா, தேவனுக்காக அவங்க அநேக பரணி அந்த பர்ஃப்யூம் விலை மதிக்க முடியாத அவங்க கையில் இருந்தது அவங்க ஒடிச்சு ஊற்றுவாங்களாம். ஒடிச்சு ஊற்றும் போது நம்மளுக்கு சில காரியங்கள் அவங்க சபையில் செய்யும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னாக்கா ஒரு அருவருப்பான ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வருமா. ஏன் இவங்க ஒண்டி செய்கிறாங்க, ஏன் இவங்க ஒண்டி மேலே வராங்க, ஏன் இவங்க ஒண்டி எல்லா காரியங்களும் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு எப்படி இருக்குனாக்கா ஒரு அருவருப்பான ஒரு அந்த ஸ்மெல்லோட சென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம அதை எப்படி தான் பார்க்கணுன்னாக்கா விலை மதிக்க முடியாத ஒரு பர்ஃப்யூம், அந்த ஒரு நறுமணத்தை தான் அவங்க முழு மனசோட தேவனுக்காக அவங்க செய்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்குறோம். அதுதான் உலக ஜனங்க வந்து நம்ம சத்தியத்துக்குள்ளே போகும்போது அவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்கனாக்கா நம்மளை ஒரு பைத்தியமாக தான் பார்க்குறாங்க. அது கூட நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற தமக்கோ அது தேவ பலனுமாய் பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு வந்து அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு தேவ பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உலகத்தோட பார்வையில் கிறிஸ்துவோட மரணம் வந்து எப்படி இருக்குனாக்கா ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக பார்க்குற ஒரு மரணத்தை மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் காலகாலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அவரோட மரணத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்மளுக்கு தான் அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. நம்ம ஒரு சடங்காக அது ஒரு செய்யாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துடணும். அந்த மெமரியில் இருக்கிறதுக்குள்ளோ இந்த ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்ம வந்து அவரோட மரணத்தை டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அநேக டைமில் நம்ம அது அவரோட மரணத்தை பற்றி நம்ம தியானிச்சிருக்கோம், ஒவ்வொரு பாடத்துலையும் பார்க்குறோம். இருந்தாலும் அந்த மெமரியல் டைமில் முக்கியமாக அந்த சிந்தனைக்குள்ளே நம்ம வரும்போது தான் அந்த திராட்சரசமும் அந்த அப்பத்தையும் எடுக்க நம்ம ஒரு பாத்திரம் கூட இருக்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மரியாள் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பின்பு சென்றிருக்காங்க, அவரோட வார்த்தையை கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவர் சாவும் போது அவரோட கூட இருந்திருக்காங்க, அவர் அடிக்கும் போது அவரோட கூட இருந்திருக்காங்க. அநேக காரியங்களில் இந்த மரியாளும் ரொம்ப க்ளோஸான ஒரு மரியாள். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிடுறாருனாக்கா இவங்க செஞ்ச ஒரு காரியம் வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு காரியம் இவங்க செஞ்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா என்னோட மரணத்துக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அபிஷேகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அது மாத்திரம் இல்லை, இவங்களை பற்றி நீ எங்கெல்லாம் நீ இதெல்லாம் செய்கிறியோ இவங்களை பற்றி அங்கெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லிடுறது நம்ம பார்க்குறோம். இது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிடுறாருனாக்கா இந்த மரியாதை குறித்து நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் நினைவு கூறுறீங்களோ இந்த அம்மாவையும் நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வச்சுட்டார். இப்போ நம்ம எந்த ஒரு மெமரியல் பாடத்தை நம்ம பார்த்தாலும் இந்த மரியாதை டச் பண்ணாத நம்ம போகவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து உயர்த்தி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த மரியாளுக்கும் என்ன ஆயிருக்குனாக்கா பெண்டெகோஸ்ட் டைமில் பரிசுத்த ஆவி கிடைச்சிருக்கோம், கடிச்சு இன்னும் அநேக காரியங்கள் வந்து அவங்க கிறிஸ்துக்காக செஞ்சுருக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இது ஒரு உதாரணம் இருக்குது. இந்த தாய் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இயேசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த மாதிரி வேறு யாருன்னா செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செஞ்சுருக்காங்க. வாசிக்கலாம் நம்ம ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:36. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயருமாகிய யோசே என்பவன். இவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா இந்த பர்னபா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா 37 படிங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க, இந்த பர்னபாஸ் இந்த அப்போஸ்தலர்ஸ்ங்க மத்தியில் இருக்கிற இந்த பர்னபாஸ் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட சில நிலங்கள் இருக்கு, அதெல்லாமே விட்டு எத்தனை வந்து யாரோட பாதையில் போட்டார்னாக்கா அப்போஸ்தலர்களோட பாதப்படியில் வந்து இவர் போட்டுட்டான்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பர்னபாஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருனாக்கா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆஸ்தி அந்த நிலம்லாம் தேவன் அப்போஸ்தலர் பாதப்படிக்கு சமானம்னு சொல்லி எல்லாமே வித்து எத்தனை வந்து யார் காலில் போட்டுறாருனாக்கா ஊழியத்துக்காக அப்போஸ்தலர் கால்களை போட்டுறாருன்னு பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல எதை அவர் ரொம்ப மேன்மையாக அவர் நினச்சாருனாக்கா தேவனோட வார்த்தையை வந்து ரொம்ப மேன்மையாக அவங்க நினச்சிருக்காரு. அப்போஸ்தலர்ஸ்ங்க மத்தியில் எதுவுமே எனக்கு ஈடு இல்லை அப்படின்னு நினச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் யார் அங்கே நினச்சிருந்தாக்கா இந்த மரியாளும் வந்து இயேசு கிறிஸ்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அவங்க நினச்சி அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பர்ஃப்யூம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒடிச்சு ஊற்றிடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இது வந்து எப்படின்னாக்கா அப்புறமா லேட்டரான அவங்க எப்படி உணர்ந்துருக்குவாங்கனாக்கா என்னோட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்கன்னா
நானா அந்த வெள்ளை பரணியை வந்து ஒடிச்சு ஊற்றினேன் அந்த தைலத்தை, ஆனால் என்னோட மாஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்காக ஜீவனே குத்துட்டாருன்னு சொல்லி லாஸ்ட்டில் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது பாக்கிலும் எந்த அந்த தைலம் அவ்வளோ காஸ்ட்லி இல்லைன்னு சொல்லி இந்த மரியாள் வந்து யோசிச்சிருக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா விலை மதிக்க முடியாத அந்த ஜீவனையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்காக கொடுத்துட்டாரு, அவர் சிந்திட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் சொல்லி பார்க்கும்போது, நம்ம சகோதர சகோதரிகள் கூட என்ன பண்ணுறோம்னாக்கா அநேக டைமில் உயிரோடு இருக்கும் போது சில காரியங்கள் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணுமா இருக்கும், அது செய்யாமல் விட்டுருவோம். ஆனால் அவங்க செத்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஐயோ இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் நம்ம அவங்கள பற்றி புலம்புறதா இருக்கும். அதனால என்ன சொல்ல வர்றாருனாக்கா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பரணியை வந்து அந்த பர்ஃப்யூமை ஒடிச்சு ஊற்றிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் நம்மளும் உயிரோடு இருக்கும் போது நம்ம சகோதர சகோதரிகளை கவனிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். நம்ம தேவனோட வேலைகளை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். செத்துட்டு பிறக்கும் நம்ம எவ்வளோ தான் ஒடிச்சு ஊற்றினாலும் அந்த நறுமணம் அந்த ஸ்மெல்லு போகுமா அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பாடிக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே அது தெரியாது. அது உயிரோடு இருக்கும் போது தான் நம்ம சகோதரர்களுக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மரியாள் வந்து அதனால் நீ எங்கெல்லாம் நீ போய் பிரசங்கிக்கிறேனை பற்றி இந்த மரியாளை பற்றியும் நீ எடுத்து சொல்லுன்னு கிறிஸ்து சொல்லியிருந்தா கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் ரெண்டாவது மரியாளை குறித்து நம்ம பார்க்குறோம். மூணாவது மரியாள் குறித்து நம்ம பார்க்கலாம். இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்தலினா மரியாள், மேரி த மேக்தலின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்களோட இன்ட்ரோவை எப்படி கொடுக்குறாங்கனாக்கா தேவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தேர்ந்தெடுத்தார். ஒன்று க்ளோஸு பிளட் ரிலேஷனு, இன்னொன்று வந்து ரொம்ப க்ளோஸுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மரியாள் க்ளோஸா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையிலேருந்து வந்த மாதிரி தெரியல. இவங்க எப்படி வந்திருக்காங்கனாக்கா இவங்களோட இன்ட்ரோவே எப்படி கொடுக்குறாருனாக்கா நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8:2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளுக்கு. பாருங்க, இவங்க வந்து ஒரு பொல்லாத ஆவியில் வந்து இவங்க இருக்காங்க. இவங்க வந்து குணமாக்கின சில ஸ்திரீகள்னு பேசுகிறாரு. யாருன்னு படிங்க. 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும். பாருங்க, இவங்களுக்கு வந்து 7 பிசாசு இருக்குதாமா, பிடிச்சிருக்கு. யாருன்னு பார்க்கும்போது மேரி த மேக்தலின், மகதலினா மரியாளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து எப்படி தான் வந்திருக்காங்க, ஸ்டார்டிங்களோட காலிங்கே எப்படி இருக்குனாக்கா இவங்களுக்கு 7 பிசாசு வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. இவங்க வந்து 7 பிசாசு கொண்ட மரியாள், மகதலினா மரியாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். மார்க்கு 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கு யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும். பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. இவங்க கம்ப்ளீட்டாக பிசாசு நிறைந்து இருக்காங்க. யாரை பார்க்காத முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்கனாக்கா இயேசு கிறிஸ்துவ பார்க்காத வரைக்கும் இவங்களுக்கு 7 பிசாசு இருந்துச்சு. எப்போ இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்களோ இந்த 7 பிசாசு அவர் என்ன பண்ணிடுறாருங்க, ஓட்டிடுறாரு. அது ஓட்டிட்ட அப்புறம் இவங்க எப்படி இருக்காங்கனாக்கா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஊழியம் செய்ய ஒரு ஸ்திரீயாக இவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோட மரணத்தில் கூட இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கூடவே நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்சல்லே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். யாருனாக்கா 7 வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு இப்போ பரிபூர்ணமாக இந்த ஸ்திரீக்கு என்ன இருக்குனாக்கா ஒரு பிசாசு அங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் என்ன பண்ணுறாங்கனாக்கா இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பிசாசை ஓட்டிட்டு பிறகு அநேக இயேசு கிறிஸ்துக்காக ஊழியத்தை செய்ய இந்த அம்மா கூட என்ன பண்ணிட்டாங்கனாக்கா முன் வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்காக அவங்க லைஃபே என்ன பண்ணனாக்கா அர்ப்பணிக்கணும். இந்த மாதிரி தான் சில சகோதரர்கள் சத்தியக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம கூட எப்படி இருந்திருக்கோனாக்கா ஒரு பரிபூர்ணமான ஒரு டார்க் கண்டிஷனில் இருந்திருக்கோம், ஒரு மரண ஸ்டேஜ் அப்படி நம்ம இருந்திருக்குவோம். சத்தியத்துக்குள்ளே நம்ம வரும்போது எப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தொடர வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கோம்னாக்கா அந்த பழைய சத்தியத்துலேயும் அந்த கார இருளில் தான் நம்ம இருந்திருக்குவோம். எப்போ அந்த ஆச்சரியமான ஒளிக்கு எப்போ கிறிஸ்துவை நம்ம பார்த்துட்டோமோ அதுலேருந்து நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும். கிறிஸ்துக்காக நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா ஓடி இருப்போம். எப்போ வரைக்கும் ஓடுவோம்னாக்கா நிலைநிற்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்களோட ஓட்டத்தை வந்து தொடர்ந்து ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்.
யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் வந்து இந்த அம்மாவுக்கு கிடைச்சிச்சு, இந்த மேரிக்கு கிடைச்சிச்சின்னு கூட பார்க்குறோம். ஏன்னா இந்த மேரியோட காலனிங்கில் தான் நம்மளும் இருக்கோம். நம்ம கூட ஒரு அந்த கார இருளந்து தான் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கோம். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம். எப்படின்னாக்கா நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். லூக்கா 24:21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, இந்த இடத்துல எம்மாவுஸ் ரோட்டில் அவங்க சீஷர்கள், அவங்க கூட இருக்கிற சீஷர்கள் வந்து பேசிட்டு போகிறாங்க. அவர் இஸ்ரவேலில் ரட்சிக்குவார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் இது நடந்து 3 நாள் ஆச்சு, ஆனால் ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லி அவங்க சொந்த வேலைக்கு போயிட்டாங்க. கூட இருந்த சீஷர்களுக்கே அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த மேரி மேக்தலினுக்கு இருந்த ஒரு விசுவாசம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்கள போல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுனாக்கா, வாசிக்கலாம் நம்ம ஒரு வசனம். யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். பாருங்க, அந்த இடத்துல வாரத்தின் முதல் நாளில் இவங்க இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்காங்க, அவரோட வார்த்தையை கேட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவாருன்னு அவங்களுக்கு தெரியும். காலையில் ஏஞ்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கல்லறை கிட்ட போகிறாங்க. அந்த கல்லறையை வந்து யாரோ புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து 20:17 படி. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்தில் போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று. பாருங்க, இது எவ்வளோ மிகப்பெரியான ஒரு விஷயம். என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, என்னை தொடாத, நான் இன்னும் என்ன பண்ணல, என் அப்பா கிட்ட போல, நான் இன்னும் அசண்ட் ஆகல, நீ என்னை தொடாதன்னு சொல்லிட்டு போய் நீ என்ன பண்ணு, போய் உங்கள் சீஷர்கள்கிட்ட சொல்லு, நான் வந்து உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து யாரை பார்த்து அங்கே சொல்கிறாருனாக்கா, மக்தலினா மரியாளை பார்த்து சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இப்போது அப்போஸ்தலர்களுக்கு வராத விசுவாசம், வராத நம்பிக்கை யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மேரி மேக்தலினுக்கு வந்துச்சு. இப்போது எப்படி ஆயிட்டாங்கனாக்கா, இப்போ இந்த அப்போஸ்தலரோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அனுப்பப்பட்டவர்கள், சென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது இயேசு கிறிஸ்து யாரை சொல்கிறாருனாக்கா, மேரியை போய் மக்தலினா மரியாளை போய் நீ இப்போ போய் சொல்லு அவங்களுக்கு அப்படின்றாரு. இவங்களை அனுப்பப்படுறாரு. இப்போது இவங்களும் யாராயிட்டாங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலர்ஸ் ஆகிட்டாங்க. யாருக்குன்னா அப்போஸ்தலர்ஸ்க்கு எல்லாமே இவங்க அப்போஸ்தலர் ஆகிட்டாங்க. அதனால் போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவங்கெல்லாம் விசுவாசம் இல்லாத இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ போய் சொல்லு, இந்த மாதிரி நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பேதுருவில் என்ன பண்ணுறாருங்க, ஓடி வந்து பார்க்குறத கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் முதலாவது காட்சி வந்து உயிர் தெழுந்து யாருக்கு தான் ஃபஸ்ட்டு காட்சி கொடுத்துருக்காருனாக்கா, த மேரி த மேக்தலின். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸடான ஒரு ஸ்திரீ, இயேசு கிறிஸ்துக்கிட்ட எப்படி இவங்க நெருங்கி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிக்கிறோம். இந்த வசனம் கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் 20:18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். பாருங்க, மக்தலினா மரியாள் கர்த்தரை கண்டது யாருக்கு போய் அறிவித்தாங்களாம், போய் அவங்க சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். அப்போ சீஷர்கள் தான் இந்த ஒரு நம்பிக்கைகளில் வரணும். ஆனால் மக்தலினா மரியாள் அவங்க ஸ்டார்டிங் அவங்களோட காலம் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு பிசாசி பிடிச்ச ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த பிசாசி ஓட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணி கிறிஸ்துக்காக வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த தரிசனமே கிடைச்சிருக்கு. கூட க்ளோஸாக இந்த அப்போஸ்தலர்களுக்கு கூட கிடைக்கல, ஆனால் இந்த மேரி மேக்தலினுக்கு வந்து இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு காரியம். இந்த ஸ்திரீ வந்து அந்த அளவுக்கு பாக்கியமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இது வாசிக்கலாம். இன்னொரு வசனம் யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சிலுவையில் வந்து நின்றுருக்காங்க, ஒரு சாட்சியாக அவங்க இருந்திருக்காங்க. அப்போ அநேக இப்போ எப்படி சீஷர்கள் கேட்டாங்களோ அதே போல் இவங்களும் கேட்டிருக்குவாங்க, உயிர் தெழுவார் 3ஆவது நாள். அந்த கான்ஃபிடென்ட் யாருக்கு தான் இருந்துச்சுனாக்கா இந்த மேரி மேக்தலினுக்கு அங்கே இருந்துச்சுன்னு கூட பார்க்குறோம். அங்கே இருக்கிற
இருக்கிற சீஷர்கள் கூட என்ன புலம்பின்னு போகிறாங்க எமாஸ் ரோட்டில், 3 நாள் ஆச்சு ரட்சிக்குவாருன்னு பார்த்தோம், அவரே ரட்சிக்கல அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. கூட இயேசு கிறிஸ்து இருக்காரு எமாஸ் ரோட்டில். அந்த ஒரு விசுவாசம் யாருக்கு அதிகமாக அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மேரி மேக்தலின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 3 மரியாளுமே கிறிஸ்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தேவனோட திட்டத்தில் வந்து இவங்க விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். இந்த 3 மரியாள் மூலியமா நம்மளுக்கு ஒரு பாடத்தை வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். முதலாவது மரியாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவன் தாயாகிய மரியாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, கிறிஸ்துவை வந்து முதலாவது தேவனோட சித்தத்தை செய்ய வராங்க. கிறிஸ்துவும் வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருவை வந்து அவங்க சுமக்கிறாங்க. அந்த சுமந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க மிகப்பெரிய ஒரு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவங்க வளர்க்குற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். ஜேம்ஸ் யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்க, நம்மளுக்கு கூட என்ன பண்ணாருனாக்கா, இந்த எப்படி இந்த மேரி அதாவது மதர் மேரி வந்து கிறிஸ்துவை சுமந்தாங்களோ, நம்ம கூட தேவனோட வார்த்தை மூலியமாக அவர் சித்தம் கொண்டு அவர் வார்த்தை மூலியமாக என்ன பண்ணிட்டோம், ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோம். நம்மளும் என்ன பண்ணாங்க, ஒரு புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டு நம்மளும் அந்த புது சிருஷ்டியை வளர்த்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த முதல் மரியாளுக்கு இருக்கிற ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பாடம் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோம், வார்த்தை மூலியமாக கன்சீவ் ஆகிட்டோம். அந்த எப்படி அந்த புது சிருஷ்டின்ற ஒரு புது சிருஷ்டி நம்ம என்ன பண்ணுறோம், மேரி மாதிரி நம்ம வளர்த்து கொண்டே நம்ம வரோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த மரியாள் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவங்க கிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத அந்த தைலத்தை என்ன பண்ணாங்கன்னா ஒடிச்சு ஊற்றி அவங்க ஆண்டவருக்காக உயிரோடு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. மரிச்சதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு பதில் உயிரோடு இருக்கும் போதே அதை அவங்க செஞ்சுட்டாங்க. தேவனோட வார்த்தையை கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லும் போது யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பாருங்க, நீங்க அந்த ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த புது சிருஷ்டியை நீங்க வளர்க்கும் போது நீங்க செய்யற ஒரே வேலை என்ன தெரியுமா, உன் சகோதரனுக்காக நீங்க ஜீவனை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து கொடுத்தாருங்களா? ஒட்டுமொத்த சகோதரருக்கும் என்ன பண்ணிட்டாரா, அவர் ஜீவனை கொடுத்துட்டாரு. அதே போல நம்ம சகோதரனுக்காக நம்ம ஜீவனை கொடுக்கும் போது தேவனோட வார்த்தையை கேட்டு அந்த ஜீவனை கொடுக்கறதுனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அது நீங்கள் கொடுக்குற சாக்ரிஃபைஸ் தான், நீங்கள் கொடுக்குற ஜீவ பலி. அந்த பலியை எப்படி நீங்கள் கொடுக்கணும்னாக்கா, உன் சகோதரனுக்கு உங்கள் ஜீவனத்தை நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய, அவங்க உயிரோடு இருக்கும் போதே நம்ம கொடுக்கணும், மறைச்சிட்டு பிறக்கும் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நம்ம சகோதரனுக்கு நம்ம ஜீவனை கொடுக்கறதுக்கு. இதுதான் இந்த 2 மரியாளோட வாழ்க்கையில் நடந்து நம்மளுக்கு அப்ளிகபிள். நம்ம கிட்ட இருக்கிற அநேக அந்த பர்ஃப்யூம் விலை மதிக்க முடியாத ஒரு காரியம்னா என்னங்க, நம்ம கொடுக்குற அந்த பலிகள், தேவன் கொடுக்குற அந்த பலிகள், நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் டேலண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், நம்ம சகோதரனுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் 2வது மரியாள். 3வது மரியாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் தொடக்க காலத்தில் அவங்க ஒரு பாவமான நிலைமையில தான் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ எப்போ சந்திச்சாங்களோ, அது எப்போ அந்த அசுத்தாவி வெளியே போச்சோ அதுலேருந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சத்தியத்துக்காக அவங்க ஓடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவையே முகமுகமாக அவங்க என்ன பண்ணாங்க, தரிசிட்டாங்க. ஃபஸ்ட்டு தரிசனமாக அவங்களுக்கு தான் கிடைக்குது. ஸோ இது நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். பாருங்க, இப்போ நம்ம கண்ணாடியில் முகமுகமாக பார்க்குறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நிழலாட்டமாக பார்க்குறோம் கண்ணாடியில். அப்போ வந்து நான் முகமுகமாக பார்க்குவேன், ஃபேஸ் டு ஃபேஸ் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது புது சிருஷ்டியை உள்ளே உண்டாக்கிடுச்சு, அதை நம்ம வலுத்து எடுத்து நம்ம சகோதரனுக்கு ஜீவ பலியாக நம்ம கொடுக்கும்போது நம்ம ஒரு டைமில் ஜெயம் கொண்டு எப்படி பிதாவின் சிங்காசனத்தில் கிறிஸ்து உட்காடுறாரோ அதே போல் நம்ம ஜெயம் கொள்ளும் போது கிறிஸ்துவை நம்ம முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கும் அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
எப்படி ஒரு இமை பொழுதுலேயும் ஒரு நொடி பொழுது டிங்கிளிங் ஆஃப் ஐஸில் நம்ம எப்படி போய் ரெசரக்ட் ஆகிட்டு நம்ம பார்க்குறோமோ, அதே போல் நம்மளும் இப்போ எப்படின்னாக்கா கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. எப்படி அந்த மக்தலினா மரியாள் கொடுத்தாரோ அதே போல் நம்மளுக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு 3 விசேஷமான ஒரு மரியாதை வச்சு இந்த ஒரு ராபோஜனை, இந்த ஒரு மெமோரியல் டைமில் நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கொடுத்துருக்காரு. இந்த 3 மரியாதை பார்க்கும்போது யார் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துக்கிட்ட க்ளோஸாக இருக்கணும் அந்த மெமோரியலை எடுக்கிறதுக்கு, அதுக்கு நம்ம தகுதியா இல்லையா, அபாத்திரமா நம்ம புசிக்கவுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு என்னோட மாஸ்டர்கிட்ட நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மரண பரியந்தும் உண்மையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிந்தனையோட இந்த ஒரு பாடத்தை நான் முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.